வணக்கம். முதல் தடவையாக இறக்குமதியாகி விற்பனைக்கு வந்திருக்கும் பெருந்தொகையான சிசி கூடின சூப்பர் பைக்குகள், பீல் பைக்குகள் என இந்த பைக்குகள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்திருக்கு, என்ன விலை என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு சிசி கூடின சூப்பர் பைக்குகள் கூட இறக்குமதியாக இருக்குது. என்ன மாதிரி தம்பி, என்னென்ன விலைகளில் வந்திருக்கு, என்ன மாதிரி வாரண்டிகள் கொடுக்குறீங்க? இது வந்து பெண்டா நெப்போலியன் 250 அந்த பிராண்ட் வந்து 250 சிசி. இது வந்து இப்போ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இறக்கி இருக்கோம். இது வந்து 4 இயர்ஸ் வாரண்டி, 40,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டியும் இருக்கு. 4 வருஷம் அல்லது 40,000 கிலோமீட்டர். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வரும். 30 லட்சம். மற்ற இதெல்லாம் என்னம்மா, எந்த நாட்டான் நம்பி? இது வந்து சைனாண்டு. இப்போ சைனாவில் இருந்தால் கூட சைக்கிள் இறக்குமதியாக இருக்கு. 250 சிசி. அதை விட இந்த இப்படியான சைக்கிள் இன்னும் இலங்கைக்கு இதுதான் முதல் தடவையாக வந்திருக்கு. இதுதான் முதல் தடவையாக இங்கே வந்து. அதை விட இதுகளுக்கு என்ன மாதிரி தம்பி, பார்ட்ஸுகள் எல்லாம் இருக்கா? இல்லை, பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே எடுக்க வரைக்க எங்கள்ட ஆஃபீஸாலேயே உங்களுக்கு எங்கே சர்வீஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எங்கே நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் போடலாம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லுவோம். பட் உங்களுக்கு மேபி பார்ட்ஸ் சேர்ந்து வேணால் நீங்கள் நாங்கள் சொல்கிறேன் சர்வீஸ் ஸ்டாண்டில் கேட்டிங்கன்னா அவங்களே எங்கள்கிட்ட இப்போ கொழும்புல இருக்குது பார்ட்ஸை விட அங்கேருந்து கொரியரில் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர முடியுமா? ஓகே, தேவையான பார்ட்ஸுகள் இருக்குது. அதை விட சர்வீஸ் ஸ்டாண்ட் எல்லாம் யாழ்ப்பாணத்துலேயே இருக்குது. நீங்கள் அதை பற்றி அதை விட உங்களுக்கு பார்க்க தெரியும் அழகான தோட்டங்களில் கூட எல்லாரும் விரும்பக்கூடிய மாதிரி தான் வந்திருக்கு. அதை விட இதுக்கு விலை என்ன சொன்னீங்க வந்து? 30 லட்சம். 30 லட்சம். மற்ற இது என்ன மாதிரி தம்பி, எத்தனை சிசி இது? இது வந்து 400 சிசி. 400 சிசி. இதுவும் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹிந்தின்ற ஒரு பிராண்ட் வந்து 400 சிசி. எந்த நாட்டா? இது வந்து சைனாண்டு. சைனாண்டு இந்த கேடிஎம் மாதிரி வந்திருக்கு பெரிய 400 சிசி. இது 400 சிசி. இது வந்து இப்போ முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவும் இருக்குது. இதில் கேமரா எல்லாம் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு கேமராவும் இருக்குது. இது வந்து நீங்கள் மேனுவலாக வீட்டெல்லாம் செட் பண்ணிக்கொள்ளையிலும் கேமரா இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வேணும், ஃபோட்டோவாக ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்டிங் வேணும்னா நீங்கள் மீட்டெல்லாம் செட் பண்ணிக்கொள்ளையும். இதோட ப்ரைஸ் வந்து 28 லட்சம் ரூபா வரும். 28 லட்சம் ரூபா. 40,000 கிலோமீட்டருக்கும் 4 வருஷத்துக்கும் வாரண்டி இருக்கு. அதை விட தம்பி இப்போ இந்த கலர் அண்டைக்கு இதுதான் கூடுதலாக இருக்குது. இதே மாதிரி கலரா? இப்போதைக்கு இதுதான் இதுதான் ஃபியூச்சரில் மேபி வேறு கலர்ஸ் மற்ற இந்த சிசி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எடுத்துக்கொள்ளும். சிசி வேறு சிசிகளும் இருக்கும். 40 இது 200 சிசியும் இருக்குது. 200ம் இருக்குது, 400 சிசியும் இருக்குது. தச்சமயம் 400 தான் இப்போ எங்கள்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண வரையும் இங்கே நான் வந்து இது மட்டும்தான் இருக்குது. இது என்ன விலை தம்பி சொன்னீங்க? 27,90 சொச்சத்துக்கிட்ட வரும். 28 லட்சம் ரூபா. 28 லட்சம். நீங்கள் இந்த சைக்கிளில் எடுக்க ஒன்று பண்ணுறது இது வந்து சுண்ணாத்துலாம் இருக்கு. சுண்ணாம் வந்து சுண்ணாம் சந்தைக்கு பின் ரோட்லாம் இந்த கடை இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சைனாவோட 250. இது வந்து பெண்டா நெப்போலியன் 250 நெப்போலியனா. அதை விட தம்பி கூடுதலான பீல் வெஹிக்கிள், அதாவது பெரிய சைக்கிள் வந்து இது எத்தனை சிசி? இது வந்து 150 சிசி. 150 சிசி. நான் இங்கே இதுக்குள்ள வந்து இந்த ஸ்ரீலங்கா ரீஜனுக்குள்ள இப்படியான பைக்ஸ் குறைவு. இது வந்து இப்போ பழைய மாடல் ஒன்று வந்து இப்படி வந்திருந்தது. இப்போ இப்படி நியூ பிராண்டுகள் வந்து ஓட்டத்துலேயும் இல்லை. இது வந்து 250 சிசி இருக்கு, 300க்கு 150 இருக்கு. 3 மாடலும் இருக்கு. அதை விட 2-3 கலர்லையும் இருக்கு. இந்த பர்பிள் கலர், ரெட் கலர், மற்றும் கிரீன் கலர் மூணும் இருக்குது. வேற கலர்ஸ் வந்தாலும் சம்டைம் வேறு சான்ஸ் இருக்கு. இது வந்து 150 சிசி என்ன உங்களுக்கு வந்து 925 முடியும் பிரைஸ். 9,25,000. இதுக்கு வந்து 40,000 கிலோமீட்டர் 4 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க. மற்றது இதுகளுக்கு வந்து பார்ட்ஸுகள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேவையான பார்ட்ஸ் இருக்கு. எல்லா பைக் இங்கே இருக்கிற எல்லா பைக்ஸும் வந்து உங்களுக்கு ஷோரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஷோரூம்ஸ் மாதிரி இப்போ உங்களுடைய சர்வீஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரலாம். அது தாண்டி இப்போ உங்களுக்கு பார்ட்ஸ் எது வேணும்ன்றாலும் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த பார்ட்ஸை பற்றி ஒரி பண்ண முடியாது. பைக்குகள் எல்லாம் கூட எல்லாரும் விரும்பக்கூடிய மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். மற்றமே இதுலேயும் இன்னும் ஒன்று வந்திருக்கு. இப்போ பொதுவாக பொம்பளைகளும் ஓடக்கூடிய மாதிரி இது என்ன மாதிரி? இது வந்து என்ன ஜேஜே ஏடிவி என்றது 150 சிசி. என்ன இதில் வந்து இப்போ இதை வந்து கேர்ள்ஸ் இந்த பைக்குன்னு சொல்லல, இது கொஞ்சம் ஹெவி கூடின சிசி கூடின பைக்ஸ். இதில் வந்து 150 இப்போ நிற்கிது, 180 அப்படியான பைக்ஸ் எதுவும் இருக்குது. இப்போ கேர்ள்ஸ் என்ன இல்லை, பொதுவான ஒரு பைக் ஒன்று.
இதுல வந்து உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து 12.75 ஒரு 13 கிட்ட வருது. 12,75,000 13 கிட்ட வருது. அண்ட் இதுக்கும் அதே மாதிரி தான் 4 இயர்ஸ் வாரண்டி 40,000 கிலோமீட்டர். அதை விட இன்னும் கூடுதலான மாடல்கள் வந்திருக்கு. இது எத்தனை சிசி தம்பி? இது வந்துன்னா 300 சிசி. 300 சிசி ஹைட் உயரம். மற்றது இந்த பைக்ஸ் வந்து அதுல நிக்கிறது எல்லாம் வந்து உங்களால வந்து இங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சாக்கெட் சோல் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ரெண்டு பக்கமும் இருக்கு. அதோட போன் யூஎஸ்பி எல்லாம் வருது. இப்போ நார்மலா சைக்கிளுக்கு எல்லாம் வருது. எத்தனை சிசின்னு சொன்னா இது வந்து 300 சிசி. 300 சிசி. இது வந்து 150 சிசி. அதாவது முதல் தடவையா அப்படியான பைக்குகள் இப்போ அறிமுகமாக இருக்கு. இது என்ன விலை சொன்னீங்க தம்பி? இது வந்து 24 லட்சம் வரும். 24 லட்சம். அதாவது நார்மலாக இப்போ எல்லாத்துக்கும் புரண்டி ஒரே மாதிரி தான். நாங்கள் வந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 40,000 கிலோமீட்டர் 4 வருஷம். மற்ற இது தம்பி என்ன சைக்கிள்? இது வந்துன்னா KTX 007. இதுல வந்து உங்களுக்கு இப்போ ராயல் என்ஃபீல்ட் மேலே கிளாசிக் லுக் கொண்டு கொடுத்துருக்காங்க. வந்து பேக் ஸ்டாண்ட் சைடில் இருக்கு. நீங்கள் வேணும்னா அந்த பேக் சைடு ரிமூவ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கே லுக் வந்துருக்குது. பட் இதுக்கு வந்து அதே மாதிரி தான் வாரண்டி 4 இயர்ஸ் 4,000 கிலோமீட்டர் வந்து 40,000 கிலோமீட்டர். மற்றது வந்து இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ இதுக்கு எல்லாம் வராது. 1190 தான். 1190 12க்குள்ள 11,90,000. இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வேரியேஷன் 6 கலர்ஸ் இருக்கு. கலர் ஆர்மி கிரீன் உண்டு, பிளாக், ப்ளூ, ரெட் அப்படியான கலர்ஸ்க்கு வந்துருக்கு. இப்போதைக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷோவுக்கு வந்தவரை இந்த கிரீன் மட்டும் நிற்குது. இது வந்து புதிதாக திறந்தபடியே இப்போ குறிப்பிட்ட சைக்கிள் எல்லாம் இருக்கு. தேவையான சைக்கிளை நீங்கள் அடுத்த கட்டங்களில் வேற சிசிஎல்ல இப்போ புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 days 30 to 45 daysக்குள்ள உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி. ஓகே. அதை விட இது என்ன மாதிரி தம்பி? இதுவும் அந்த முதல் பார்த்த அதே பைக் தானா 300 சிசி. 300 சிசி. ஆரஞ்சு கலர் அந்த ப்ளூ கலர் ஒரே வேரியேஷன் தான். கலர்ஸ் மட்டும் டிஃபரண்ட். கலர் வித்தியாசம் ஒரே சைக்கிள். இது வந்து என்ன மாதிரி தம்பி? 250 சிசி. இது வந்து நீங்க முதல் பார்த்த அந்த அதே பிராண்ட்ல என்ன ஒரு பிராண்ட் வந்து இது 250 சிசி பைக். இது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 17 லட்சம் வரும். 17 லட்சம். மற்றது இது என்ன? இது என்ன எத்தனை சிசி? இது 150. அந்த உள்ள பாத்தீங்கன்னா 3 கலர்ஸ் வந்து அதுல வந்து இது ஒரு கிரீன் கலர். இது எல்லா பைக்ஸும் வந்து சைனா மேட் தான். எல்லாம் சைனாவோட சைனாண்டு வருது. மற்றது இதுல வந்து வாரண்டி பாத்தீங்கன்னா இங்க நீங்க எல்லாத்துக்குமே 4 வருஷம் வாரண்டி 40,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்கும். மற்றது உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா பைக்ஸுக்கும் வந்து சர்வீஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். நாங்கள் ஆல்ரெடி கழிச்சு வச்சிருக்கேன். நீங்க இங்க வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க லொக்கேஷன்ல இருக்கு, நீங்க எந்த இடத்துக்கிட்ட இருக்கீங்களோ அதுக்கிட்ட அப்படி லொக்கேஷன் தர வேண்டும். இந்த பார்ட்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மேபி ஏதாச்சும் இப்போ இதில் வந்து இப்போ ஹெட்லைட் ஒன்று டேமேஜ் ஆகிட்டு ஹெட்லைட்டை சேஞ்ச் பண்ணணுமெண்டா இப்போ நீங்கள் போகிற ஷோரூம்லேயே இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே இப்போ பார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஓனாக சேஞ்ச் பண்ணி தரக்கூடிய மாதிரி அந்த வசதிகள் என்ன கூட வந்து உங்களே செஞ்சு தரலாம். பயப்படாமல் எடுக்கக்கூடிய. மற்றது வந்து இந்த சைக்கிள் கூடுதலாக இப்போ யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கையிலும் ஏற்கனவே எல்லாரும் விரும்பப்படுற சைக்கிள். இது வந்துன்னா உங்களுக்கு வந்து இப்போ 90s காலத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் வயசு கூடினாங்களா அப்படி இந்த சூப்பர் அப்படி லான்சர் அப்படியான மாடல்ஸ் வந்து கொஞ்சம் லைக் விரும்புறாங்க இருக்கு. நம்ம அதுக்காக இப்போ புதுசாக லான்ச் பண்ண பைக் உண்டு. இது 125 cc வந்து வந்து இந்த பைக் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் கீ. மற்ற பைக்ஸ் எல்லாம் வந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு கையில ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. நீங்க அந்த ரிமோட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இதுல வந்து ஆன் பண்ணீங்கன்னா சரி ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்க செல்ஃப் ஸ்டார்ட் மாதிரி இதுல அந்த கீபோர்ட் இது ஒன்றும் இல்லை. இது வந்து கீபோர்டு இப்போ வந்து மாடர்னா வந்து இப்போ கார்ஸ் அதுகளுக்கு வந்து கீழ பிரஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி இப்போ இது வந்து புது மாடல்ல ஒரு சூப்பர் கார் பார்க்கவே ஆசையா இருக்கு. கூடுதலா இதை சொல்றது சூப்பர் கப்ரோ உண்டு இந்த பிராண்ட் சூப்பர் கார். இது வந்து கப்ரோ ஏன்னா இது வந்து சைனா இத்தாலியன் கூட தயாரிப்பு. இது வந்து மற்ற 125 cc என்ன மற்ற வந்து இதுக்கு வந்து மற்ற இதுகள் மேலே பின்னால்தான் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு ஏபிஎஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன விலை தம்பி? இது வந்து 8 லட்சம் இருக்குது. 8 லட்சம். 8லாம் ஒரு அழகான தோட்டங்களில் போது பார்க்க தெரியுங்கள சிக்கனுக்குள்ள இதெல்லாம் ஒரு வித்தியாசமான முறையில் வருது. சீட்டுகளில் இருந்து 125 cc. இது 125. அது 90s காலத்துல இப்போ 90ஆம் ஆண்டு அப்படியான அதிகமா இந்த பைக் அவைகளுக்காக புதுசாக லான்ச் பண்ணப்பட்ட பைக். அதை விட 8 லட்சம். 8 லட்சம் என்ன இப்போ சொன்ன மாதிரி இது வந்து இதுவும் வந்து அந்த வயர்லெஸ் கீ மாடல் தான். கீ வராது எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் நீங்க ஆன் பண்ணக்கூடிய மாதிரி.
அதோட எல்லாம் புது புது மாடல்கள்லாம் இப்போ கூட அறிமுகமாக இருக்குது. இங்கே வருங்காலத்தில் வேறு வேறு மாடல் மற்ற சிசி கூடுனது குறைஞ்சது அதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது. இந்த சைக்கிள்கள் பற்றி நாங்கள் இந்த ஷோரூம் மேனேஜரோட எங்கிட்ட அறிஞ்சு கொள்ளுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். புதுசாக இப்போ நீங்கள் ஒரு ஷோரூம் வந்து திறந்துருக்கிறீங்க, கூடுதலான சூப்பர் பைக்குகள் எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன? உண்மையில நாங்கள் டியோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், டியோ குழுமம் நாங்கள். ஸோ டியோ குழுமம் தான் இந்த பைக்ஸை வந்து இப்போ சுனாத்தில் கொண்டு வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். எங்களோட டியோ குழுமத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் 2 கிளைகள் இருக்குது. யாழ்ப்பாணம் கஸ்தூரியா ரோட்டில் ஒரு 1வது கிளை இருக்குது, சுனா 2வது கிளை. உண்மையில டியோ குழுமம்ன்றது ஒரு இலங்கையில் ஒரு 6 நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு நிறுவனம். மிக பிரதானமானது எங்கிற ஏஎம்சி ஏற்றுமதி நிறுவனம் ஒன்று காணப்படுது. இது விவசாய திட்டங்களை வந்து நாங்கள் பெரிய அளவில் விருத்தி செய்து அந்த விவசாய திட்டங்கள் மூலமாக நாங்கள் மக்களுக்கான பங்கு லாபங்களை வளர்க்குற ஒரு சேவை ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி டியோ ஏர்ன்னு சொல்கிற ஏர் கண்டிஷனர்ஸ் அது எங்களுடைய ஒரு ஓன் பிராண்டாக காணப்படுது. ஸோ நான் குளிரூட்டல் சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதையோட 5A இன்ஜினியரிங் என்ற நிறுவனம் மூலியமாக தீ அணைப்பு, தீ பாதுகாப்பு சம்பந்தமான சேவைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி டியோ காஸ்மெட்டிக்ஸ், அதாவது டியோ சலூன் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது, அதுவும் எங்களோட குடும்ப நிறுவனத்தின் இன்னும் ஒரு தயாரிப்பு. அதாவது பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே எங்களோட அழகை மெருகூட்டி கொள்றதுக்கான எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குரிய காட்சி அறையும் முன்னுக்கு இருக்குது. உங்களோட வீடியோவில் அதையும் முருக பதிவு பண்ணி கொள்ளுங்க. அதை விட இப்போ புதுசாக இதை அறிமுகப்படுத்திட்டு பைக்கில் கடைசியாக இது எங்களோட டியோ குழுமத்தின் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து அவென்ட் பைக் நிறுவனங்களை வந்து நாங்கள் பைக்ஸை வந்து நாங்கள் வடக்குக்குள்ளே கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக கிழக்கு பக்கத்துலேயும் அது பர்டிகுலோ திருவோணமல்ல அப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் எங்களோட நிறுவனம் இந்த பைக்கில் அறிமுகப்படுத்துறதுக்கு காத்திருக்கிறோம். மற்ற இப்போ இதுகள் சம்பந்தமாக இப்போ கூடுதலாக உங்களோட தொடர்புகள் வேணும்னா உங்களோட ஃபோன் நம்பரையும் போடுறேன். இந்த ஃபோன் நம்பர் உங்களை தாரேன், நீங்கள் வீடியோக்குள்ள. அதை விட இந்த கடை வந்து இப்போ புதுசாக ஓப்பன் ஆகியிருக்கு. சுண்ணாகம் மார்க்கெட் சவுத் ரோட் சுண்ணாகம். அதாவது நீங்க கேகே ரோட்ல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து சுண்ணாத்துக்கு வரும்போது இந்த ஃபைன் மார்ட் உடுப்பு கடைக்கு முன்னால ரோடுன்னு வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டோட கனெக்ட் ஆகுது. அந்த ரோட்ல இடக்கை வளர்த்து அந்த சந்தைக்கு பின் ரோட்டன்னு சொல்லலாம். அதை விட உங்க நான் நம்பரை நான் டிஸ்பிளேல போடுறேன். நன்றி அண்ணா. நன்றி. தேங்க்யூ.